Watch full episodes on Jio Hotstar. ஹலோ அங்கிள், ஃபைட் பண்ணலாமா இல்ல ஒழுங்கா காரை கீழே இறக்கிடுறீங்களா? யார் பாணி? ரொம்ப நல்லாவே ஃபைட் பண்ற. வெரி குட். சார், என்னோட பேரு சிவா. ரொம்ப நல்ல பேரு. உன்னை பார்த்ததுல சந்தோஷம். என் பேலஸ்க்கு வா, உனக்கு தேவையானதை நான் தரேன். ஆமா, இந்த லட்டு சிங் எங்க போனாரு? நான் வந்துட்டேன் சார், வந்துட்டேன். ஐ ஆம் பிரசன்ட். எல்லாரையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன் சார், எல்லாரையும். பண்ணது நீங்க இல்ல, எல்லாமே இந்த சிவா தான். எல்லாமே என்னோட ட்ரைனிங் தான் சார், என்னோட சிசியன் சார் இவன். இப்பதான் சார் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கான். நல்ல சுறுசுறுப்பான பையன், எல்லாத்தையும் சீக்கிரம் கத்துக்குவான் சார். யாருக்கும் நான் பணம் கொடுக்கற மாதிரி இல்ல. 2 தடவை என்ன கொலை பண்றதுக்கு முயற்சிகள் நடந்திருக்கு. ஒழுங்கா ஊரை காலி பண்ணிட்டு எல்லாரும் கிளம்புற வேலையை பாருங்க. அதுக்கான பணத்தை நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். எல்லாருக்கும் கடைசியா சொல்றேன், இன்னும் சரியா 1 மாசத்துல எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு இங்க போய் ஆகணும். இல்லன்னா உங்க எல்லாரையும் நான் வலுக்கட்டாயமா ஊரை விட்டு துரத்த வேண்டியது இருக்கும். என்ன இப்படி சொல்றாரு இவரு? இவரோட அப்பா தாத்தாலாம் எவ்வளவு நல்லவங்களா இருந்தாங்க. ஆனா இந்த பிரின்ஸ் ரொம்ப மோசமானவரா இருப்பார் போல இருக்கே. என் டாட்டா கூட போகும்போது நான் பார்த்திருக்கேன். பல வருஷங்களுக்கு முன்னாடியே அப்பா இருந்த ராஜா வேதாந்த் குமார் இந்த ஒட்டுமொத்த ஊரையும் மக்களுக்கே கொடுக்கறதா சொல்லி அவர் உயிரை எழுதி வச்சுட்டாரு. ஆமா, இப்ப அந்த உயில் எங்க இருக்கு தாத்தா? அது ராண்டா கண்ணா ஞாபகத்திலேயே இல்ல. என்னோட தாத்தா, அதாவது கிரேட் கிராண்ட் ஃபாதர்ல, அவரு ராஜா வேதாந்த் குமார்கிட்ட மந்திரியா இருந்தாரு. ராஜா வேதாந்த் உண்மையில ரொம்ப நல்லவரு. அவரு அப்போ இடம் முக்கியமான வேலையா அமெரிக்கா போறேன்னாரு. அந்த நேரத்தில் அவரு என்னோட டாட்டாவை கூப்பிட்டு தனியா ஒண்ணு சொன்னாரு. வாங்க ஆச்சாரியா, இந்த ஊர்லயே நான் நம்புறது உங்களை மட்டும்தான். நான் என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் அமெரிக்காவுக்கு போலான்னு இருக்கோம். திரும்பி வருவோமான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றத கேளுங்க. நம்ம ஊர் மக்களுக்காக நான் ஒரு உயில் ஒன்று எழுதி வச்சிருக்கேன். அந்த உயிலை பத்திரமா பாதுகாத்தே ஆகணும். அந்த உயில் மட்டும் யாராவது தப்பானவ கைக்கு போயிடுச்சுன்னா அப்புறம். மகாராஜா, இப்போ அந்த உயில் எங்க இருக்கு? அத பத்தி இப்ப அந்த உயில இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். கொஞ்சம் என் கூட வாயா. வாங்க. அங்க தேடி பாரு. தெரியாம பண்ணிட்டேன். இத இருக்கு இந்த டைரி. இதான் ராஜா எங்க தாத்தாட்ட கொடுத்தாரு. ஆனா இதுல உயிரை பத்தி ஏதாவது எழுதியிருக்கா சிவா? இந்த டைரியில ஒண்ணுமே இல்லையே. என்ன
அட, வானுயர்ந்த மாளிகையினுள்ளே ரகசிய வழி இருக்கிறது. அப்புறம் வழியை அடைய வேண்டும் என்றால் வயிற்றை நிறைப்பா வழி செய்ய வேண்டும். இதுல இது மட்டும்தான் இருக்கு. இந்த புதிரோட விடையில தான் உயில் எங்க இருக்குன்னு நமக்கு தெரிய வரும் சிவா. ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் தாத்தா கிட்ட இந்த டைரியை கொடுத்துருக்காரு. சரி, நீங்க இதுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிங்க. நான் அதுக்குள்ள மாளிகைக்கு போய் பிரின்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன். நான் அவரோட உயிரையே காப்பாத்திருக்கேன். ஒருவேளை நான் சொல்றத அவரு கேட்கலாம் இல்லையா? அதோட நம்மளை ஊரை விட்டு அனுப்பாம இருந்தா உயில் அங்கதான் இருக்கணும். நாம இப்ப அங்க போகணும். போகும்போது நாம ரூட் மாதிரி எங்கேயும் போயிடக்கூடாது. டைரக்ஷனை நான் செக் பண்ணிக்கிறேன். நார்த் டைரக்ஷன்ல இருக்கு. சரி, வாங்க நம்ம போலாம். எல்லாரும் அவங்க சைக்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. லட்டு சிங் சார், காரிடார்ல நான் ஒரு சைக்கிள் இருக்கிறத பார்த்தேன். அந்த சைக்கிள் எடுத்துட்டு வாங்க, நீங்களும் எங்க கூட வரலாம். போலீஸ் கான்ஸ்டபிள், போலீஸை கூப்பிடு. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு. சார், நீங்க தான் சார் போலீஸ். அது எனக்கு தெரியாதா? இப்படி சுடு. ஏய், இங்க வாங்கடா. அங்க எங்கடா போறீங்க? அங்க செக்கிங் நடக்குது, வந்த வழியா திரும்பி போங்கடா. பாத்தியா அவங்கள எப்படி நான் முட்டாளாக்குனேன்னு? சார், உண்மையிலே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். வா, வா, வா. சார், சார், கண்ணாடி சார். இந்த தேடுறதெல்லாம் உடனே நிப்பாட்டுங்க. லட்டு சிங்கம் அந்த கான்ஸ்டபிள் எங்க போனாங்க கூப்பிடுங்க அவங்கள. இது என்னோட அரண்மனை. இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது. அந்த லட்டு சிங்கம் பேடாராம எதுக்காக வந்தாங்க? ஆபரேட்டர், இல்ல கேமராவையும் காட்டு. வெயிட், அந்த டெரஸ் கேமராவில் என்ன ரெக்கார்ட் இருக்கோ அதை ப்ளே பண்ணு. ரிவைண்ட், ரிவைண்ட், ரிவைண்ட். எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. ஒருவேளை காட்ஸ் நம்மள பிடிக்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட எதையும் சொல்லக்கூடாது. உயிலை பத்தி சொல்லவே கூடாது. வேணும்னா மாளிகையை சுத்தி பார்க்க வந்தோம்னு சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். உயிலா? ஓ, அப்ப இவங்க அந்த உயிலை தேடிதான் இங்க வந்திருக்காங்களா? ஆனா அந்த உயில் எங்க இருக்குன்ற விஷயம் எனக்கே தெரியாதே. அநேகமா இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. ஆபரேட்டர், அவங்க எங்க போனாங்கன்னு பாருங்க. அவங்க கிச்சனுக்கு தான் போயிருக்காங்க. எல்லாரும் உடனே கிச்சனுக்கு போங்க. மோட்டார் சைக்கிள்ஸ் கொண்டு வாங்க. நாம சிவாக்கு முன்னாடி அந்த மாளிகைக்கு போய் ஆகணும். உயில் நிச்சயமா அங்கதான் இருக்கணும். என்னானாலும் உயில் மட்டும் சிவா கைக்கு போய் சேரவே கூடாது. சிவா, அந்த பேலஸ் இன்னும் எவ்வளவு தூரத்துல இருக்குப்பா? கால் இப்பவே வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்குலாம் ஒண்ணு தெரியுமா? எங்க கிராமத்துல நான் 2 நாள் தொடர்ந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இங்க வந்து ரீலா, எனக்கு என்னமோ நம்ம ஏலியன் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டோமோன்னு தோணுது. யூடி, ஏலினும் இல்ல ஒன்னும் இல்ல. நீ அமைதியா சைக்கிள் ஓட்டிட்டு வாயேன்.
என்ன ஒரு அருமையான நறுமணம். ஆஹாஹாஹா. இப்படி மனதை மயக்கும் நறுமணத்தை நான் நுகர்ந்ததே இல்லை. இந்த அளவுக்கு வாசமுள்ள ஒரு பூவை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லப்பா. சிவா, என்னோட பூ ரொம்ப அழகான பூ. என்னோட பூ ரொம்ப அழகான பூ. இது என்னோட பூ, இது என்னோட பூ, இது எங்களோட பூ. இவங்களுக்குலாம் என்னாச்சு? வாசனைனா இப்படி எல்லாம் இருக்கணும். இந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட பூ ரொம்ப அழகான பூ. ஹலோ லட்டு சிங் சார். எஸ் சிவா, எஸ். நல்லா புரிஞ்சது. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற திருடன் கூட திருடனுன்னா பயப்படுவான், உதவிக்கு என்னதான் கூப்பிடுவாங்க. உனக்கும் அதே மாதிரி தான் லட்டு சிங் ஞாபகத்துக்கு வந்திருக்கான். ஆஹா. இந்த விஷயத்தை உடனே தாத்தாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஹலோ ஹலோ தாத்தா, சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. அதாவது நீ வேறப்பா, எனக்கே ஒன்றும் புரியல. ஆமா சிவா, கத்தவும் கூடாது, பேசவும் கூடாதா? ஹலோ லட்டு சிங் சார், நாங்க எல்லாரும் வந்துட்டோம். பிளான் படி நீங்க கரெக்டா கிச்சன் கிட்ட வந்து எங்க எல்லாரையும் மீட் பண்ணுங்க. இங்க பாருங்க, எல்லாரும் உஷாரா இருங்க. ஒருவேளை அந்த காட்ஸ் வந்து நம்மள பிடிச்சாலும் நாம வாயே திறக்க கூடாது. முக்கியமா உயிரை பத்தி சொல்லவே கூடாது. வேணும்னா மாளிகையை சுத்தி பார்க்க வந்தோன்னு சொல்லலாம். ஓகே பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். இங்க பாருங்க, இங்க இருக்கிற யாரையும் விடாதீங்க. செக் பண்ணுங்க. எஸ் சார். லட்டு சிங் சார், என்ன நடக்குதுங்க? தேடுதல். எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. உங்களை அட்டாக் பண்ணது வேற யாரும் இல்ல, உங்க கூடவே இருக்கிற ஆளுங்க தான் சொல்லி இருக்காங்க. அதை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இல்ல என்னோட ஆட்கள் நிச்சயமா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. தகவல் கன்ஃபார்மான தகவல். நீங்க வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தா போதும். இப்ப எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெளிவா தெரிஞ்சிடும். யோ கான்ஸ்டபிள், நீ ஏன் கூட வா. ஒட்டுமொத்த மாளிகையையும் நம்ம செர்ச் பண்ணி ஆகணும். வாங்க வாங்க. வாவ், இந்த சைக்கிள் எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏய், சீக்கிரம் வாங்க, யாரோ வராங்க. மறுபடியும் யாரோ வராங்க. சீக்கிரம் ஒளிஞ்சுக்கோங்க. அட, இது நம்ம லட்டு சிங் சார் தான். நல்ல வேலை, கரெக்டான டைமுக்கு வந்துட்டீங்க. ஓகே, நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து மறைஞ்சிருக்கிற அந்த கதவை தேடலாம். கஜகா, சிவா, உனக்கு ஏதாவது கிடைச்சதாப்பா? இல்ல, தேடிக்கிட்டு தான் இருக்கேன். யூடி, உனக்கு ஏதாவது கிடைச்சதா? இல்ல, ஏதாவது கிடைச்சா சொல்றேன்.
உனக்கு ஏதாவது கிடைச்சதா என்ன? என்ன சார் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? நீங்களும் போய் தேடுங்க சார். உங்களை எல்லாம் நம்பினா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நானே களத்துல இறங்குறேன். கிடைச்சிடுச்சு, உயில் கையில கிடைச்சிடுச்சு. சார் பல்லி சார், பயமா இருக்கு. நான் இல்ல, என்ன விட்டுடு. சிவா, இந்த இடத்துல எதுவுமே இல்லப்பா. ஆமா, இது இவ்ளோ பெருசா இருக்கே, இதுல எப்படி மசாலா அரைப்பாங்க? சரி, இது எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு நாமளும் பார்க்கலாம். அட, லட்டு சிங் சாரோட தொப்பி ஏன் இங்க கிடக்குது? ஒருவேளை லட்டு சிங் சார் செவத்துக்கு அந்த பக்கம் போயிட்டாரோ என்னவோ. சார் ஆனா எப்படி சிவா, கதுவே இல்லாம செவத்துக்கு அந்த பக்கமா எப்படி போயிருக்க முடியும்? அப்படின்னா சிவா, செவுத்துக்கு பக்கத்துல தான் எங்கேயோ வழி இருக்கு. ஆனா அந்த கதவை எப்படி திறக்கிறது? இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஆதி நின்னுட்டு இருந்தா. ஆதி, நீ என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணலையே. நான் என்ன பண்ணேன்னா, அங்க இருந்து இந்த பக்கம் வந்தேன். இதை பிடிச்சி இப்படி இழுத்து விட்டேன். வாவ், எவ்வளவு அழகான இடம் இல்ல? இது வேதா சிட்டியோட சீக்ரெட் வேர்ல்டுப்பா. எனக்கு தெரிஞ்சு இத பத்தி யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்க லட்டு சிங் சார் எங்க போனாரு? அவரை காணோமே. கஷ்டப்பட்டு ஏறி வந்த என்னை ஏன்பா அடிச்சீங்க? என்ன அடிக்காதீங்க. லட்டு சிங் சார், நீங்களா? நீங்க பார்க்க அப்படியே ஏத்தி மாதிரியே இருந்தீங்க. இவ்வளவு பெரிய யானையை இதுக்கு முன்னாடி என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. ஏன், உன் கிராமத்துல தான் இதை விட பெரிய பெரிய யானைகள்லாம் இருக்குன்னு நீ சொல்லியிருக்கியப்பா. என்னை வச்சு கிண்டல் பண்றீங்களா? அதான் இன்னைக்கு பார்த்துட்டேல்ல, அதை வச்சு இனிமே கதை விடு. நீ என்னதான் சொல்ல வர? அது என்னன்னு நான் சொல்றேன்ப்பா. இங்க பார்த்த பெரிய பெரிய யானைகளை வச்சு நாளைக்கு உங்க ஊர்ல போய் பெருசா ரீல் விட போற. ஓ வா, அங்க பாருங்க, எவ்வளவு கியூட்டான மங்கி இல்ல? ஏய், அங்க பாருங்க, அது பறக்கிற மங்கிப்பா. ஆகா சிவா, குட்டி மங்கி தானே, பரவாயில்ல விடு. நீ ஏதாவது ஆபத்துல மாட்டிக்காத. ஓடு 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 ஓடு. வராத வராத, இங்க வராத. போ 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 போ, இங்க இருந்து போயிடு. போ போன்னு சொல்றேன்ல. போ 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 போ. வேண்டாம் வேண்டாம், மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. தயவு செய்து என்ன விட்டுடா. சிவா சிவா, வேகமா ஓடு. இன்னும் வேகமா ஓடு. பின்னால பாம்பு வருது. பாம்புக்கு பின்னாடி நான் வந்துகிட்டு இருக்கேன்.
சிவா, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஐம் ஃபைன் ரேவா, தேங்க்யூ. நானே இறங்கி வந்து சண்டை போடலான்னு தான் நினைச்சேன். ஏதோ அந்த பாம்புக்கு நல்ல நேரம் உன்னை விட்டுடுச்சேன். டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? இங்க பாரு, பறக்கிற மங்கி. போ, இனிமே நீ காட்டுக்குள்ள போய் பத்திரமா விளையாடு. ஆனா ஸ்னேக்ஸ் வந்தா மட்டும் அங்கிருந்து ஓடிரணும். ஆமா ஆமா, ஜாக்கிரதையா இருக்கணும். போ போ மங்கி, நீ ரொம்ப கியூட்டா இருக்க. அநியாயத்துக்கு கியூட்டே. ஐ, ஆஹா, ஆகா சிவா, குட்டி மங்கி தானே, பரவாயில்ல விடு. நீ ஏதாவது ஆபத்துல மாட்டிக்காத. அடடா, நான் உன்னை கியூட்டா இருக்கேன்னு சொன்னதுக்கு இப்படி போட்டு வெளுக்கிறியே. நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அந்த மங்கிக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. குறும்புத்தனமா சுத்தலாம், ஆனா பிரச்சனையில மாட்டிக்காதன்னு சொன்னீங்கல்ல. நம்ம போட்ல ஏறி இந்த நதியை கிராஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இதே டைரக்ஷன்ல போய்கிட்டே இருக்கணும். சீக்கிரமா போலாம் வாங்க. என்ன ஆனாலும் அந்த பையன் போட்டு கிட்ட மட்டும் போக கூடாது. மல்லப்பா, சீக்கிரமா எல்லாரும் சைடுல போங்க. இப்ப சிவாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் உயிர் இருக்கிற இடத்துக்கு போகவே முடியாது. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.